ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் மதுரை மட்டன் சுக்கா தான் செஞ்சேன். இது கம்ப்ளீட்லி இன் அண்ட் அவுட் என்னோட மாமியாரோட ரெசிபி தான். நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த வீடியோ நான் செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தேவையான குவான்டிட்டிஸ் ஒரு 1/2 kg மட்டன். இது ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மட்டன் சுக்காவுக்கு இப்படி தான் கரெக்டாக இருக்கும். அதோடு சேர்த்து நான் ஒரு கைப்பிடி லெவலுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அதோட நான் 5 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். என்ன கூட இருக்க ரெட் சில்லிஸ் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் 5 எடுத்திருக்கேன். இது உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம், பட்டை மிளகாய், இது மட்டும்தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு. அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. மட்டன் குக்கரில் வேகிறதுக்கு பான் வச்சுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது என்னன்னு டென்ஷனில் ஃபுல்லாக போட்டேன். அப்புறம் பாதி எடுத்துட்டேன். நீங்கள் பாதி போட்டு அந்த பாதி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மட்டனுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி வெளியே வரும்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அந்த சால்ட்டு மஞ்சத்தூள் நல்லா மட்டனுக்கு மிக்ஸ் ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீட்டாக கிண்டிட்டு மூடி வச்சுட்டு லிட் வச்சுருங்க. இதோடு சேர்த்து நான் இப்போ மசாலா தான் ஒன்று அரைக்க போகிறேன். இதுக்கு தேவையானது ரெட் சில்லிஸு, சீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் இப்படி அரைச்சி வச்சுக்கணும். ஒன்ஸ் இப்படி மட்டன் ஒரு 80% குக்கான உடனே ஒரு பான் வச்சுட்டு அதில் திரும்பி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இது நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாதி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிவிட்டு, அதோட பாதி சீரகமும் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு இந்த 2மே போதும். எதுவும் பட்டை கிராம்பெலாம் தேவையில்லை. அடுத்த மட்டனுமே தண்ணியோடு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு மட்டன் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலாயுமே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிண்டிட்டு அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த குழம்பு ஃபுல்லாக கிட்ட வரும்போது நல்லா கிண்டிட்டு அதுக்கு தேவையான கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சுக்கால சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் அம்மாவோட ரெசிபிஸ் ஆல்சோ ரொம்ப செம்மையாக இருக்கும். அந்த ஆந்திரா ரெசிபிஸ் ஆல்சோ நான் ஷேர் பண்ணுறேன்.